This video sponsored by BuyMo T-Shopping app. BuyMo T-Shopping application is one of the online shopping app now available on Play Stores and App Stores. இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த BuyMo T-Shoppingல போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக பொருள் வந்து தரமானதாக நியாயமானதாக கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறதை விடவும் இது வந்து விலை குறைவாக கிடைக்கும். கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள், கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி இதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் டச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது நீங்கள் ப்ளே ஸ்டோர் போகும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்ன பொருள் வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை காய்கறி வாங்குறதுனாலும் வாங்கலாம், வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுனாலும் இந்த ஆப்பில் போய் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு குறைவான விலையிலையும் தரமானதாகவும் இருக்கும். இதை தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். அதே நம்ம விரும்புகிற மாதிரி பொருள் வேணும்னா நீங்கள் ஒரு தடவை இந்த BuyMo ஷாப்பிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோவையில் சிக்கியது கோகைன் எஸ்ஐ மகன் உட்பட 7 பேர் கைது பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவையில் கோகைன் உள்ளிட்ட உயர் ரக போதைப்பொருள் விற்பனை செய்த போலீஸ் எஸ்ஐ மகன் உள்ளிட்ட 7 பேரை போலீஸார் கைது செய்தனர். வெளி மாநிலங்களில் இருந்து உயர் ரக போதைப் பொருட்கள் கடத்தி வந்து கோவையில் விற்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. குற்றவாளிகளை பிடிக்க சிறப்பு படை அமைக்கப்பட்டது. நேற்று முன்தினம் காலை மேட்டுப்பாளையம் ரோடு பூ மார்க்கெட் பகுதியில் இருந்த நபரை போலீசார் பிடித்து விசாரித்தனர். அவர் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. விசாரணையில் மேலும் 6 பேருக்கு தொடர்பு இருப்பதாக தெரிந்து அவர்களை கைது செய்தனர். விசாரணையில் அவர்கள் ராமநாதபுரத்தை சேர்ந்த கால் டாக்ஸி டிரைவர்கள் மணிகண்டன் 38, விநாயகம் 34, பிஎன் பாளையத்தை சேர்ந்த ஐடி ஊழியர் கிருஷ்ணகாந்த் 34, வடவள்ளி பைனான்சியர் மகாவிஷ்ணு 28, சுங்கம் ஆதர்ஸ் 24, நஞ்சுண்டாபுரம் ரிதேஷ் லம்பா 41, ரோகன் செட்டி 30 என தெரிய வந்தது. மணிகண்டன் குழு தலைவராக செயல்பட்டுள்ளார். அவர்களிடம் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கோகைன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள், 25 லட்சம் ரூபாய் ரொக்கம், பணம் எண்ணும் மிஷின், எடை மிஷின், 3 கார்கள், 12 மொபைல் போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. 7 பேரையும் கோவை ஆர்எஸ்புரம் போலீசார் சிறையில் அடைத்தனர். இதில் மகாவிஷ்ணு கோவை பொருளாதார குற்றப்பிரிவு எஸ்ஐ விஜயலட்சுமியின் மகன். இவர் போதைப் பொருள் கடத்தல் குழுவுக்கு ஃபைனான்சியராக செயல்பட்டு வந்தது தெரிய வந்துள்ளது. இவர்கள் மும்பை போன்ற நகரங்களில் இருந்து குரியரிலும் நேரிலும் போதைப் பொருட்கள் வாங்கி வந்துள்ளனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து போத்தனூரில் போதை பயன்பாட்டுக்கான 3000 மாத்திரைகளுடன் இருந்த ஒருவரை போலீசார் கைது செய்தனர். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ள தகவலுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தருங்க. அப்போ தான் நான் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ, பபாய்.